பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினான் என்று நாங்கள் அதற்கு சாட்சி என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இதே சீஷருங்க தான் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனிலே பிடிக்க வரும்போது விட்டு ஓடி போனவங்க. இதே சீஷருங்க தான் அவரை விசாரிக்கும் போது நீங்கள் கூட அவங்க கூட இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சாபமிட்டு கொண்டவங்க. ஆனால் பாருங்க, அவங்க எப்போ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றார்களோ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ, அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய முழு ஜீவியமே மாறி போச்சு. இப்போ அவங்க தைரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று, தேவன் அவரை எழுப்பினார் என்று நாங்கள் சாட்சி என்று அவங்க அவரை குறித்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, செத்த இயேசு இல்லை, மரணத்தை ஜெயித்த இயேசுவை குறித்து அவள் பேசினார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்களும் நானும் நம்முடைய சாட்சி கூட எப்படி இருக்கணும்? செத்த இயேசுவை அல்ல. நீங்கள் இன்றைக்கி அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் லென்த் நாட்களை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கடைசி வாரத்தில் சிலுவையில் அறியப்பட்ட அந்த சொரூபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துருவாங்க. அவர் உயிரோடு எழுந்தார் என்று எடுத்துருவாங்க. சிலுவை காலியாக இருக்கும். மறுபடியும் அந்த லென்த்து நாட்கள் எல்லாம் முடிந்த உடனே அதே சொரூபத்தை கொண்டு போய் அங்கே மாட்டிவிடுவாங்க. அப்படின்னு சொன்னால் இயேசு மறுபடியும் அவங்களுடைய பார்வைக்கு செத்தவராகவே காணப்படுவார். ஆனால் வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தடவை அவர் மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை. அடிக்கடி அவர் என்ன பண்ணப்படலைங்க, சிலுவையில் அறியப்படலை. செத்த இயேசுவை நாம் என்ன பண்ணல, ஆராதிக்கிறோம். உயிர் உள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆகையால் தான் இன்றைக்கி நம்ம தைரியமாக சொல்கிறோம், நீங்கள் உலகத்தில் எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கு, இயேசுவின் கல்லறை மாத்திரம்தான் இன்றைக்கி காலியாக இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அன்பானுள்ள அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல மரியாள் நின்று என்ன செய்து கொண்டிருந்தானா, கண்ணீரோடு அவரை தேடிக்கொண்டிருந்தா. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மரியாள் கல்லறையண்டே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்னோடு கூட தேவ வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து பரிசுத்த வேதாகமும் சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு எழுந்தார், இங்கே இல்லை என்று சொல்லி. அப்போ இயேசு கல்லறையில் இல்லை, உயிரோடு எழுந்துட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு சாட்சி கொடுக்கணும். நான் செத்த ஆண்டவர் ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்படி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து சாட்சி பலமாக கொடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தனுக்கு சாட்சியாக இருங்க என்று சொல்லி. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நம்மை பார்க்குறவர்கள் நமக்குள்ள இயேசுவை பார்க்கத்தக்க ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா வேதத்தில் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் சீயோனில் அற்புதமாக அடையாளமாக இருப்போம். நம்ம அற்புதங்களை அடையாளமாக மாற வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பிரியமான தேவ ஜனமே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆகையால் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க,
நீங்கள் யோசுவா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 12 என்னங்க கோத்திரத்துக்கு 12 கற்களை எடுத்து வையுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு இந்த கல்லுங்க எதுக்குன்னு சொன்னால், நாங்கள் வறண்ட நிலத்தில் யோர்தான் புரண்டு தண்ணி கடந்து வந்தது, ஆனால் தேவன் எங்களுக்கு அதை 2ஆய் பிளந்தார். நாங்கள் வறண்ட நிலத்தில் நடந்து வந்தோம், அதுக்கு இந்த கல்லுங்க தான் சாட்சின்னு சொல்லி, இப்போ கல்லுங்களை சாட்சியாக வச்சார்னா அதை காட்டிலும் சிறந்தவர்கள் நீங்களும் நானும். இப்போ தேவன் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கார். ஏன் நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்காரு இல்லைங்களாங்க. அதானே சாட்சி. நம்ம எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம், ரவுடிகளாக இருந்தோம், குடிக்காரலாக இருந்தோம், என்னங்க மோசமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் மாற்றிட்டார் இல்லைங்களா. நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். சமாரிய ஸ்திரீ சொல்கிறாங்க, நான் செஞ்சதெல்லாம் சொன்னவரை வந்து பாருங்கன்னு சாட்சி கொடுத்தான். அந்த அம்மா வார்த்தை கேட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம், நீங்கள் 36லேருந்து 39 வசனம் வாசிச்சு பாருங்கள், ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த சாட்சி தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நம்ம சாட்சி கெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற சாட்சியாக வாழு, தெருவுக்கு வரியா சாட்சியாக இரு, வேலைக்கு போறியா சாட்சியாக இரு, ஆலயத்துக்கு வரியா சாட்சியாக இரு, உலகம் எங்கும் சாட்சியாக இருங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை தாங்க மிக முக்கியம். நீங்கள் பிரசங்கத்தை காட்டிலும் சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் பேசாமலே அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் தேவனை அறிவார்கள். அதுக்கு தேவன் உங்களை என்ன செய்ய விரும்புகிறாருங்க, சாட்சியாக இருக்க சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒருவேளை இது வரைக்கும் சாட்சி இல்லை, கவலைப்படாதீங்க. இன்னிலேருந்து மாமியார் மருமகளுக்கு சாட்சியாக இருங்க, மருமக மாமியாருக்கு சாட்சியாக இருங்க, பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு சாட்சியாக இருங்க, பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு சாட்சியாக இருங்க, ஊழியக்காரன் விசுவாசிங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், விசுவாசிங்க ஊழியக்காரர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், சபை உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும். நம்ம பார்க்குறவங்க நமக்குள்ள தேவனை பார்க்கத்தக்க ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக நன்றி. எங்களை சாட்சியாக இருக்க சொன்னீரே. நாங்கள் உலகத்துக்கு சாட்சியாக அன்றே உப்பா வெளிச்சமாக நாங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். உப்பு சாரமற்று போனால் வெளியே வீசப்படுவோம், காலால் மிதிப்பட தவிர வேறு ஒன்றுக்கும் பிரயோஜனம். அப்படி நாங்கள் இல்லாதபடிக்கு சாரமுள்ள வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய பொருளாதார தேவையை சந்திங்க, அவருடைய சரீரங்களில் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாங்க, கடன் பிரச்சனையில் இருக்க மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்குங்க. விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க. நன்மை நாள் முடி சூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தான் முதல் தடவையாக வார்த்தை கேட்குறேன், நான் இன்னும் தேவனுக்குள்ளே வளர விரும்புகிறையா? அப்படி எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவை அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ தொலைபேசியின் வழியாக எங்களோட ஒரு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்பு தேவ ஜனங்க, உங்கள் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.